சசிகலா மாலாதேவி உமாசங்கரி, உனது 60வது பிறந்த நாளுக்கு எங்களுடைய மனமான ஆசீர்வாதங்கள், வாழ்த்துக்கள். நீ ஆற்றுக்கு சின்ன பொண்ணு, சின்ன தங்க, சின்ன சித்தி எல்லாம் உனக்கு பொருந்தும். அதனால் நீ என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும். நீ சின்னவளாக இருந்தால் கூட வீட்டுக்கு உள்ள பெரிய பொறுப்பெல்லாம் நீ பண்ணியிருக்க. அம்மாவை பார்த்துட்டது பெரிய பொறுப்பு. உங்ககிட்ட தான் அவள் ரொம்ப ஒரு பிரியமாக இருந்து உங்ககிட்ட சின்ன பொண்ணுன்னு உங்ககிட்ட ரொம்ப பாசமாக இருப்பாள். அப்பா அம்மாலாம் அந்த பாசத்துக்கு நீ மதிப்பு, ஒரு மரியாதை, ஒரு அன்பு, விசுவாசம்னு எல்லாம் நீ அவளுக்கு கடைசி காலத்தில் அவளுக்கு ரொம்ப கொடுத்த. உனக்கு நடக்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. அது கொடுத்தது மட்டும் இல்லாமல் உன்னோட லைஃப் சொச்ச காலெல்லாம் அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோடையும் எங்களுடைய நல்ல வெல்விஷஸோடையும் நீ நல்ல ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருக்கணுன்றதை நான் கடவுள்கிட்ட எப்பயும் ரொம்ப வேண்டிக்கிறேன். நீ குழந்தைகளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிரியமானவளாக இருக்க. அதனால் உன்னை பிரியமான சித்தின்னு எல்லோரும் ரொம்ப சொல்லுவோம். நாங்கள் எல்லோரும் கடைசி சித்தி, குட்டி சித்தின்னு உனக்கு என்னென்ன நாங்கள்லாம் பேர் வச்சுருக்கோம். ரெண்டாவது நீ உன்னுடைய ஹெல்த்தை நல்லா பார்த்துட்டு உன்னுடைய மன கஷ்டங்களெல்லாம் நீ எப்பவுமே வெளியில் சொல்லாத முகத்தில் சிரிச்சுட்டு நீ விளாவருவ. உன்னோட அந்த ஒரு இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே ரொம்ப ஆச்சரியப்படுவேன். உனக்கு அந்த மனோதைரியத்தையும் இந்த இடத்தையும் கடவுள் எப்பயும் தரட்டும். நல்ல ஹெல்த்தியாக இரு ஜீவனாக்குட்டி. ஆல் த பெஸ்ட்டாக கண்ணா. எனக்கு இதை விட எனக்கு பேசவும் தெரியல. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹெல்த்தியாரு. நீ உனக்கு பிடிச்சபடி அது என்ன திருக்கடையூர் அங்கே போயிட்டு வா. அது நான் வேணான்னு சொல்ல. உன் சௌரியத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்தியானா ரொம்ப சந்தோஷம். எல்லாருமே உன்னை வாவான்னு சொல்கிறோம். கடவுள் உனக்கு உன் பர்த்டே அன்றைக்கி யார் வீட்டு சாப்பாடு போட்டிருக்கானோ தெரியல. வெரி குட். சந்தோஷம் ஜமுனா குட்டி. ஆல் த பெஸ்ட். பை. ஹை ஜமுனா, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. உன்னோட அந்த 60th பர்த்டே இப்போ அதுக்குள்ளே 60 வருஷம் ஆகிட்டுன்னு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீ சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஒரு கையில் சீப்பும் ஒரு கையில் கொய்யா பழத்தையும் எடுத்துன்னு சுற்றி சுற்றி வருவேன். உன்னை பிடிச்சி தலை பெண்ணை வைக்கிறதுக்குள்ளே எங்களுக்கெல்லாம் போருன்னு ஆகிடும். அவ்வளோ சுட்டி பொண்ணான்னு இருந்ததெல்லாம் என் ஞாபகத்துக்கு வருது. அப்புறம் 2 வயசில் கந்த சஷ்டி கவசத்தை அப்படி விடாமல் மூச்சு விடாமல் சொல்லுவேன். அதெல்லாம் பெரிய நல்ல விஷயம் உங்ககிட்ட. அதுக்கப்புறம் பனி ஒர்க்கெல்லாம் அவ்வளோ சின்ன வயசுலேயே கையெல்லாம் வலிக்க இருந்தால் கூட நீ அதை எல்லாத்தையும் போட்டு முடிப்ப. கிராஸ் ஸ்டிச் டிசைனை பார்த்து நீ அதெல்லாம் போடுவ. ஒரு இது வச்சுன்னு அவ்வளோ புத்தி சாதுரியம் உனக்கு நிறைய உண்டு. படிப்புலேயும் நீ நல்லா ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவ. எல்லாமே துருதுருப்பாக எல்லாம் நல்லா பண்ணுவ. காலேஜ்லேயும் நீ ஷைன் பண்ணின. அதுவும் எனக்கு தெரியும். அதெல்லாம் நல்ல விஷயம் உங்ககிட்ட. அதே மாதிரி உன்னுடைய சுயமுயற்சியில் தான் நீ வெல்வெட்லேயும் வேலையில் சேர்ந்த. அப்போ எங்களுக்கும் யாரையும் தெரியாது. நீனே தான் யாரையோ போய் பார்த்த முடிச்ச வேலை சேர்ந்த. கொஞ்சம் கொஞ்சமாக உன்னோட திறமையை வளர்த்துட்டு டேன் பேக்கு அதே பெரிய கம்பெனிலெலாம் நீ வேலைக்கு போனேன். அதே மாதிரி நம்ம குடும்பத்தில் முக்கியமான நிகழ்வுகள்லாம் நீ ரொம்ப பொறுப்பாகவும் சின்சியராகவும் நடந்துட்டுருக்க. அப்பாவுடைய கடைசி காலத்தில் கடைசி நாளில் நீ பரிதவிப்போடு ஓடி எல்லா இடமும் ஏற்பாடெல்லாம் பண்ணதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப எனக்கு இந்த வயசுல இவ்வளோ தைரியமாக பண்ணுறாளே நான் என்னை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுவேன். அப்புறம் ஜெயா கல்யாணத்துக்கு போதும் சரி, நீ நல்ல ஏற்பாடெல்லாம் நல்லா பண்ணினேன். உங்கள் ஸ்டாஃப் ஹெல்ப் மூலமாக நிறைய ஏற்பாடு பண்ணி கொடுத்தேன். அது இல்லாமல் நல்ல விஷயங்கள். ஆனால் உன்னுடைய லைஃப்பில் ஒரு முக்கியமான தருணத்தில் ஒரு பெரிய அடி உனக்கு விழுந்தப்போ அதை கூட நீ ரொம்ப இரும்பு பெண்மணின்னு சொல்கிற மாதிரி அயன் லேடியா நீ அதை ரொம்ப மனசில் தாங்கிட்டு தைரியமாக எல்லார் முன்னாடியும் நீ நல்லா வளைய வருவ. அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இதே மாதிரி நீ எப்பவும் தைரியத்தோடையும் சந்தோஷத்தோடையும் இருக்கணும். அதே மாதிரி அம்மாவோட கடைசி காலத்துலேயும் சரி, அம்மாவுக்கு பிரெஸ்ட் ஆப்ரேஷன் நடந்தது அப்பவும் சரி, நீ நல்லா அதை ஹேண்டில் பண்ணின. ஆம்பளை குழந்தையா கூட கலகி போயிருப்பான். நீ பணம் ஃபைனான்ஷியல் மேட்டர்லேயும் சரி, கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுலையும் சரி, உன்னை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாதுன்ற மாதிரி நீ அம்மாவுக்கு எல்லாம் கடைசி காலத்தில் எல்லா நாளும் நல்லா செஞ்ச. நீ ஆணுக்கானா பெண்ணுக்கு பெண்ணா இந்த குடும்பத்துக்கு எல்லாம் செஞ்சுருக்க. சொல்லக்கூட முடியல, அவ்வளோ கஷ்டம் மனசு இதாக இருக்கும். நீ சொச்ச காலத்தில் சந்தோஷமாக இருக்கணும். இன்னைக்கு இல்லைன்னாலும் உனக்கு நல்ல ஒரு நிரந்தரமான இன்னொரு வேலை கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த சமயத்தில் அந்த வேலைவன் உனக்கு நல்ல வேலை கொடுப்பான். நீ கவலைப்படாத.
நீ வந்து எப்பவும் சௌரியமாக சந்தோஷமாக எல்லாருக்கும் மனசு சேவையே மகேச சேவைன்னு நீ எல்லாருக்கும் உதவி பண்ணு. உனக்கு கடவுள் உனக்கு எல்லாம் நல்லது நடத்துவார். இதுதான் என்னுடைய ஆசீர்வாதம். எப்பவும் நல்லா இருமா. ஹாப்பி 60th பர்த்டே ஜமுனா ஒன்ஸ் அகேன். வெரி குட். ஹலோ ஜமுனா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் த டே. எல்லா வளமும் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும். ஹெல்த்தியாக இரு கொஞ்சம். தேங்க்யூ. ஹாய் ஜமுனா குட்டி, ஹாப்பி பர்த்டே டு யூ. எனக்காக ஒரு சின்ன ஒரு வாழ்த்துப்பா எழுதியிருக்கேன், அதை படிக்கிறேன், கேளுங்க எல்லாரும். ஓகே. எங்கள் வீட்டு கடைக்குட்டிக்கு அகவைதான் 60 பூர்த்தி இன்று. எங்கள் வீட்டில் அனைவரின் செல்லமும் செல்வமும் அனைத்துமே அவள்தான். அழகிய முகம், அழகிய கண்கள், அனைவரையும் கவரும் வசீகர அழகு, அளவில்லா அன்பும் கல்வியும் ஆண்டவனால் அளிக்கப்பட்ட வரம். ஒன்றரை வயதில் கையில் சீப்புடன் தலை பின்னிக்க மாட்டேன் என்று சந்து சுற்றி வந்த ஜமுனா குட்டி. அப்பா அழகான குதிரை வாங்கி தந்து ஸ்டைலாக போஸ் கொடுத்த ஜமுனா குட்டி. தன்னை திட்டியவர்கள் பெயர் எழுதுமா என்று அப்பா சொன்னதும் எங்கள் அனைவரையும் பார்த்து கள்ளச்சிரிப்பு சிரித்த ஜமுனா குட்டி. பள்ளியில் சேர்க்கும் போது ஹெட்மிஸ்ட்ரஸ் உன் பெயர் என்ன என்று கேட்டபோது ஜமுனா என்று தானே பெயர் வைத்துக் கொண்ட ஜமுனா குட்டி. என்னை விடவா முந்திவிடப் போகிறாய் என்று 4 கால் பாய்ச்சலில் முயல் போல முந்திய ஜமுனா குட்டி. 2 வயதில் சஷ்டி கவசம் மனப்பாடமாக சொல்லியதை இன்றும் ஆச்சரியமாக எண்ணுகிறேன். நீ செய்த குறும்புகள் ஏராளம் ஏராளம். எங்கள் வீட்டு சுப்ரீம் கோர்ட்டும் நீதான், எங்கள் வீட்டு சுப்ரீமும் நீதான், எங்கள் வீட்டு சாமியும் நீதான், எங்கள் வீட்டு எளிமையும் சிகரமும் நீதான். பூ போன்ற புன்னகை நான் தொடுத்த பூக்களால் மலருமே. சிறு வயதில் நாம் இருவரும் சிரித்து பேசி ஒன்றையே பேசியது இனிமையான நாட்கள். 1000 பாசங்கள் உலகில் இருந்தாலும் என் தங்கையின் பாசத்திற்கு ஈடு இணை இல்லை. தாரகையும் நீயே, சர்வமும் நீயே எங்களுக்கு. தங்கை இல்லை அம்மா, நீ என் மகளே எங்களுக்கு. மனதில் மகிழ்ச்சிதான் என்றுமே உனக்கு. மங்கா புகழ் மகிழ்வுடனும் நீ இந்நன்னாளில் எல்லா வளமும் நலமும் பெற்று நோயில்லா வாழ்க்கை வாழ வேண்டுகிறேன். எத்தனை ஜென்மம் நான் எடுத்தாலும் எனக்கு நீயே தங்கையாக வர வேண்டும். நீ பெண்ணாக இருந்தாலும் ஆண்மகனுக்கு இணையாவாய். என் கண்ணுக்கு இமையாக நீயே எந்தன் துணையாக. உன் அன்பே போதும். அன்னைக்கு அன்னையாய் பணிவிடை செய்து எங்களை வியப்பில் ஆழ்த்தியவள் நீ. வரும் நாட்களில் வளமுடன் நலமுடன் வற்றாத செல்வத்துடன் நிறைவான வாழ்க்கை வாழ சமயபுரத்தாளை வேண்டுகிறேன். பை ஜெயஸ்ரீ வாசுதேவன். ஹாப்பி பர்த்டே டு யூ. நீங்க சொல்லுங்க. நான் அப்படி சொல்லுவேன். நீங்களும் அப்படியே கூட சொல்லுங்க. ஹாப்பி பர்த்டே ஜமுனா. ஆல் த பெஸ்ட். ஆசீர்வாதங்கள். சித்தி, ஷி வெரி ஹாப்பி பர்த்டே. நமக்கு 60 வயசு முடிஞ்சுட்டு கொஞ்சம் நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதான் ஃபேக்ட்டு, அதனால் நம்புவோம். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் வாண்ட் டு ரிலீவ் யூ ஆஃப் த மெமரிஸ் தட் ஐ ஹேட் வித் யூ. அதாவது சின்ன வயசில் நான், ராஜு, அம்மா ஒரு வெக்கேஷனும் கிளம்பி கடலூர் வரதா இருக்கட்டும், J6 உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது, 201 இருந்தது, 13C1 நினைக்கிறேன், 13C1 இருந்தது. இது எல்லாமே என்னோடய மைண்டில் ஓரளவு பசுமையாகவே இருக்குது. இது இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு லைஃப்பில் போயிட்டு நான் என்னோடய காலேஜ் முடித்து வேலைக்கு போய் லைஃப்பில் ஓரளவு செட்டில் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணு பார்க்குற டைம்லலாம் நீங்கள் வந்து அம்மாவுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீர்கள் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு அது ரொம்ப உங்களை கண்டிப்பாக தேங்க் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு அடுத்த கட்டத்தில் வரும்போது நீங்கள் வைபவகுட்டி மேலேயும் இல்லை அடுத்த ஜென்ரேஷன் வைபவகுட்டி, நம்ம சாய்குட்டி, கிருஷவ் குழந்தைகள் மேலே நீங்கள் வந்து எவ்வளோ அஃபெக்ஷனாக இருக்கீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு அடுத்த ஜென்ரேஷன் மேலேயும் உங்களோட அஃபெக்ஷனை யூ ஆர் ஜஸ்ட் போயிங். I pray God that He gives you a long, hale and healthy life so that நீங்கள் இதுக்கு அடுத்த ஜென்ரேஷனையும் நீங்கள் இதே மாதிரி இதே அளவு உற்சாகத்தோடு நீங்கள் அவளோட என்ஜாய் பண்ணுறதுக்கு கடவுள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். விஷ் யூ a very 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 happy birthday. நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம லெட்ஸ் பிளான் ஃபார் another trip. நாங்கள் எல்லோரும் ஒன்றா பேசுகிறோம்.
லெட்ஸ் கோ ஃபார் அ ட்ரிப் அகைன். ஓகேவா? நம்ம கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுவோம். ஹாய் சித்தி, பர்த்டே நமஸ்காரம். ஹாப்பி பர்த்டே சித்தி, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. சித்தி, உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் வந்து என்னென்னா, நீங்கள் எங்கள் பர்த்டே டேட்லாம் ஞாபகம் வச்சுட்டு கரெக்டாக 12 o'clock எங்களுக்கு மெசேஜ் பண்ணுவேன். அப்புறம் ஸ்டேட்டஸ் போடுறது, இதெல்லாம் உங்ககிட்ட பிடிக்கும். அப்புறம் நீங்கள் இளைய மாமியாராக இல்லாமல் ஃப்ரெண்ட்லியாக பழகிறது பிடிக்கும். அப்புறம் நீங்கள் போல்டான லேடி சித்தி, அதுவும் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் சித்தி. ஹலோ சித்தி, ஹாப்பி பர்த்டே, மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. அப்பா அம்மா சொன்னால் இனிமேல் உங்களை சித்தின்னு கூப்பிட்டுருந்தது சித்தி பாட்டியாக மாறணும்னு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் யர் ப்ரமோஷன் அண்ட் விஷிங் யூ அ ஒண்டர்ஃபுல் ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி 60th பர்த்டே சித்தி. பர்த்டே நமஸ்காரங்கள் சித்தி. எப்பயும் நீங்க ஹெல்த்தியா இருக்கணும். உங்க மனசுல நினைச்சதெல்லாம் எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னு நான் கடவுள்கிட்ட எப்பயும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சித்தி. 60வது அகவையை அசால்ட் செய்த சின்ன அன்னைக்கு பிறந்த நாள் நமஸ்காரங்கள். இப்படி சொன்னா ஒரு கோர்வையா இருக்குன்றதுனால சொன்னதான், வேற ஒன்றும் இல்லை சித்தி. ஸோ ஹாப்பி. 60 வயசு அப்படின்றது, ஏன்னா உங்களுக்கு வயசாகும்போது எங்களுக்கு வயசாகுது பாருங்க, அதனால எனக்கு அந்த வருத்தம் என்னைக்குமே உண்டு. But still, I mean, we are all growing together, so I'm so happy to be a part of your life. So உங்களுடைய கான்ஃபிடென்ஸாக இருக்கட்டும், உங்களுடைய தைரியமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுற விதம், எதுவாக இருந்தாலும் போல்ட் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரியலி இன்ஸ்பைரிங் சித்தி. அது நம்ம ஃபேமிலியில் உங்கள் அளவுக்கு போல்ட்னஸ் உள்ள யாரையுமே நான் பார்க்கல. ஸோ எல்லாருக்கும் அந்த யூனிக்னஸ் இருக்குது. ஃபார் யூ அதுதான் வந்து ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன். அதே மாதிரி இன்னொரு பெரிய விஷயம் வந்து உங்களுடைய மெமரி பவர். நான் என்னுடைய மெமரி பவர் மொத்தத்தையும் ஒன்னா சேர்த்து கூட யோசிச்சு பார்த்துட்டேன். உங்களுக்கு எப்படி அந்த மெமரி பவர் வந்ததுன்னு எனக்கு தெரியல. ஸோ when I go up there, I will ask தாத்தா பாட்டி. அது யார்கிட்டேருந்து வந்ததுன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும். ஸோ அது. ஹலோ டேட், ஹாப்பி பர்த்டே. விஷ் யூ a very very happy day and year ahead. Stay blessed. Stay the same Jamuna. Stay the same bold lady. Stay the same confident lady. எவ்வளோ கஷ்டம் பார்த்தாலும் அப்படியே இருக்க பத்தியா, அங்கே நிற்கிற. வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் லைஃப், ஸ்டே த சேம் அண்ட் ஐ வில் ஸ்டே த சேம். வீல் பி ஹாப்பி. வீல் பி கெட்டிங் அக்ராஸ் ஆல் ஃபேஸஸ் ஆஃப் லைஃப் ஹாப்பிலி. டோன்ட் வரி. உனக்கு நாங்கள் எல்லாரும் இருக்கோம். I just wanted to remind you that we all love you through these videos. It is not an easy thing in life being a lady, who had gone through a lot of personal hardships. அம்மாவை கடைசி காலத்தில் அப்படி வச்சு பார்த்துட்டது, எல்லாத்துக்கும் ஒரு போல்டாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நின்னது. whenever you lost something in life, then அப்போவும் நீ வந்து அந்த ஸ்ட்ராங்காக இருந்தது. இதெல்லாம் வந்து these are some of the qualities that I want to have, at least 10% of what you have. ஆல்வேஸ் எப்போ பார்த்தாலும் அந்த கஷ்டத்தை மறைச்சி அந்த சிரித்து கூட இருக்கிறவா கூட சந்தோஷமாக பேசுகிறது, கூட இருக்கிறது, இந்த குவாலிட்டிஸ்லாம் நாட் எவ்ரிபடி வில் கெட் ஈஸிலி. அதுக்காகவே நீ ரொம்ப நாள் இதே மாதிரி ஹெல்த்தியாக சந்தோஷமாக ஹாப்பியாக எல்லாரோடையும் மக்கள் நம்ம சொந்தங்கள் சூழ்ந்து இருக்கணுங்கிறது என்னோடய ஆசை. இஃப் ஐ வேர் டு கெட் அ டைம் ட்ராவல் மெஷின் ஒரு நான் முதல்ல என்ன பண்ணுவேன், நம்மளுடைய 86, 81 டேஸ்க்கு தான் போவேன். ஹவு ஹாப்பி. நான் நீ பாட்டி மட்டும் பிடிச்ச படத்தோட டிவிடியை வாங்கிட்டு ஹோம் தேட்டரில் போட்டுட்டு சத்தமாக பாட்டு கேட்டுட்டு நைட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து தீபாவளிக்கு ஒன்றா பட்டாசு வெடிச்சுட்டு, அதெல்லாம் கோல்டன் டேஸ். எல்லாம் லைஃப்பில் ஏதாவது ஒரு பல டேஸை திருப்பி ரீலீவ் பண்ணி வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் அதெல்லாம் தான் நம்மளுடைய ப்ரைமரி ஹாப்பி டேஸாக இருக்கும். லாட் ஆஃப் திங்ஸ் ஹஸ் ஹேப்பன்ட் இன் லைஃப். என்னுடைய அப்ஸ் டவுன்ஸ் எல்லாமே நீ பார்த்துருக்க. ரொம்ப ஜோவியலாக எல்லாரோடையும் சிரித்து ஜாலியாக இருந்த ஜெய்கணேஷையும் பார்த்துருக்கேன். ஒரு ஃபேமிலி மேனாகி எப்போவுமே ஒர்க் ப்ரெஷரு டென்ஷன்னு கோவத்தோடையே சுற்றிட்டு இருக்கிற ஜெய்கணேஷையும் பார்த்துருக்கேன். 2 பேரையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன்னா இன்றைக்கி வந்து லைக் ஓகே ஐம் லீடிங் அ குட் லைஃப் அப்படின்னு எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குன்னா அதுக்கு உன்னுடைய சின்ன வயசில் நீ என்னை பார்த்துக்கிட்டது, என்னை வளர்த்தது, நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தது, எனக்கு கூட ஒரு பக்கபலமாக இருந்தது, எல்லாமே தான் அதுவும் ஒரு ப்ரைமரி ஒரு இம்பார்ட்டண்ட் ரீசன். ஐ ஹவ் பீன் ஆல்சோ ட்ரைங் டு கீப் யூ இன் அ மச் மோர் ஹாப்பி ஸ்பேஸ்.
இது கடவுள் இதுக்கப்புறம் லைஃப்பில் நமக்கு என்ன வச்சுருக்காரு என்ன எதுன்றது தெரியல. ஸ்டில் டோன்ட் வரி, யூ ஆர் நாட் அலோன், யூ ஆர் வித் ஆல் ஆஃப் அஸ். ஐ வாண்ட் டு சே அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே. நீ இதை பார்த்துன்னு இருக்கும்போது பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பேன். இந்த சுடிதார் போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணாத, 60 வயசு ஆகிப்போச்சு. 60 அப்படின்னு வடிவேலு சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு இனிமேட்டு. அதனால் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்க. இனிமேட்டு எந்த பசங்களையும் வந்து சித்தின்னு கூப்பிடணும்னு சொல்லாத, எல்லோரும் உன்னை பாட்டின்னு தான் கூப்பிடுவாங்க. அதனால் உடம்பை பத்திரமா பார்த்துக்கோ. ஸ்டே ஹாப்பி, we are always with you, don't worry, we will be having much more happier days in the days to come. Happy birthday, bye. ஹாப்பி 60th பர்த்டே டு யூ ஜமுனா சித்தி. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்கள் எப்போயும் ஹாப்பியாக ஹெல்த்தியாக சந்தோஷமாக இருக்கணும். எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 இயர்ஸ் அப்போது எனக்கும் ஜெயிக்கும். ஆனால் என்னோட ஒரு ஸ்டார் பர்த்டே கூட ஜமுனா சித்தி மிஸ் பண்ணது கிடையாது. எல்லாருக்கும் எல்லாரோட பர்த்டே, ஆனிவர்சரி, பெட்ரோத்தல் எப்போ ஆச்சு, எல்லா நாளும் கரெக்டாக ஞாபகம் வச்சுண்டு எவ்ரி இயர் கரெக்டாக விஷ் பண்ணுவா ஜமுனா சித்தி. எங்களோட ஸ்டார் பர்த்டேலாம் நான் அம்மா கிட்ட சொல்லுவேன், எப்படி இருந்தாலும் அம்மா ஜமுனா சித்தி கரெக்டாக ரிமைண்ட் பண்ணுவாம்மா எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடியறதுன்னு. அதனால நம்ம பார்க்க கூட தேவையில்லை. அதனால எல்லாரோட ஸ்டார் பர்த்டேவும் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு விஷ் பண்ணுவேன் நீங்கள் தான். அப்புறம் என்ன, நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜமுனா சித்திக்கிட்ட எனக்கு 2 விஷயம் சொல்லணும். என்னென்னா 60 இயர்ஸ் ஆகிடுச்சு ஜமுனா சித்தி. அதனால் நீங்கள் உங்கள் ஹெல்த்தை ரொம்ப நல்லா பார்த்துக்கணும். தனியாக இருக்கோமேங்கிறதுனால நீங்கள் சரியாக சாப்பிடாமல் இருக்கக்கூடாது, சமைச்சிக்காமல் எதுவும் பண்ணிக்காமல் இருக்கக்கூடாது. டெய்லி நீங்கள் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கணும். அதனால் அப்போ தான் உங்கள் போன்ஸுக்கெல்லாம் தெம்பு கிடைக்கும். டெய்லி வாக்கிங் போங்கோ, உங்களால் முடிஞ்ச யோகா பண்ணுங்கோ, உங்களை ஹாப்பியாக வச்சுக்கிற எல்லா விஷயமும் பண்ணுங்க ஜமுனா சித்தி. பேய் படம்லாம் பார்க்காதீங்கோ, ஹாப்பியாக இருக்கிற படத்தை மட்டும் பாருங்கோ. எப்பயும் ஹாப்பியாக இருங்கோ. அவ்வளோதான் ஜமுனா சித்தி. பாய். டைம் வேற ஆயிடுச்சு, இன்னும் காணுமே. ஏங்க ஏங்க என்ன கொஞ்சம் நிமிஷம் வாங்கல ப்ளீஸ். என்னது வீடியோ செட் பண்ணி வச்சிருக்க? ரீல்ஸ் பண்ண போறோமா? ரீல்ஸ் எல்லாம் இல்ல, ஒரு பர்த்டே விஷ் பண்ண போறோம். யாருக்கு? ஜமுனா தேக்கு பர்த்டே. எப்போ வருது? 14th. ஓ அப்படியா? எத்தனாவது? 40th-ஆ? 40th-ஆ? உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது 40 கேக்குறீங்க? அப்போ எவ்வளோ? 42-ஆ? 60th பர்த்டே. ஓ 60th பர்த்டேயா? அவ்வளோ வயசாயிடுச்சு ஆர்த்திக்கு. பார்த்தா அப்படி தெரியல. 60, just 60. ஆ விஷ் பண்ணலாமா? ஹாய் ஹாய் தேர். ஹாப்பி ஹாப்பி 60th பர்த்டே. பர்த்டே. ஹாப்பி 60th பர்த்டே. ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன எங்களோட கான்ட்ரிபியூஷன் சின்ன கவிதை ஒன்று இவர் தான் இருந்தாரு. 2 பேரும் சேர்ந்து படிக்கிறோம். ஓகே. 60 கோடை 60 குளிர் பார்த்து பழகி அனுபவித்த பக்குவப்பட்ட உள்ளம், அது அப்படி ஒரு உருகா வெள்ளம். அதனால்தான் எறும்பாய் உங்களை சுற்றி வருகிறோம். வெள்ளத்திற்காக அல்ல, உங்கள் வெள்ளை மனதிற்காக. ஆமாத்த, உங்களுடைய அனுபவம் தான் எங்களுக்கான பாடம். நீங்கள் இந்த தலைமுறைக்கான பொக்கிஷம். அதனால் நீங்கள் இன்னும் இதே மாதிரி நல்ல ஆரோக்கியத்தோட நல்ல மனதிடத்தோட நீண்ட நாள் வாழ்ந்து எங்களை ஆசீர்வதிக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். எஸ். ஸோ லைக் as far as I have seen, நான் ஒரு லைக் வண்டர் உமன், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் விமன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ இதே மாதிரி 60 அடுத்து இன்னும் நாங்கள் 70, 80, 90 அப்படின்னு எல்லா பர்த்டேக்கும் நாங்கள் இதே மாதிரி விஷ் பண்ணணும் உங்களுக்கு. எஸ். ஓகே, ஒன்ஸ் அகெயின் வெரி ஹாப்பி பர்த்டே அத்த. எஸ் மிஷா, ஹாப்பி பர்த்டே ஜமுனா பாட்டி சொல்லிடுங்க 2 பேரும். ஹாப்பி பர்த்டே ஜமுனா பாட்டி. ஹாப்பி பர்த்டே அத்தே. எஸ், ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. நாங்களும் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டோம், பட் ஸ்டில் முடியல. பார்க்கலாம், உங்களோட 70th பர்த்டேக்கு இதே மாதிரி ஜாயின் பண்ணி செலிப்ரேட் பண்ணலாம். என்ஜாய் யுவர் டே. பை பாய். ஹாய் அத்தை, ஹாப்பி 60th பர்த்டே அத்தை. இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா நாளுமே நடக்கும். அண்ட் எதுக்கும் கவலைப்படாதீங்க, அண்ட் நாங்கள் எல்லாருமே இருக்கோம். ஸோ இந்த வருஷம் ரொம்ப சூப்பரான வருஷமாக உங்களுக்கு அமையும். ஹாப்பி 60th பர்த்டே ஜமுனா பாட்டி. நீ சொல்லு தீத்து.